மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 33 37 வரை இந்த காலை வேளையில நம்ம தியானிப்போம். நமக்கு அதிக நேரம் இல்லை, ஆகவே ஷார்ட்டாக அந்த பகுதியை நான் உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். சத்தியம் பண்ணக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே எதன் பேரிலும் சத்தியம் பண்ணாதீங்கிறார். வானத்தின் பேரிலே சத்தியம் பண்ணாதீங்க, பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ணாதீங்க, என் தலைமையில சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் அதை தெளிவாய் சொல்லிவிட்டார். 33 37வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. இந்த உலகத்தில் எது மேலேயுமே சத்தியமா சொல்றேன்னு சத்தியம் பண்ணக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்? அதை குறித்து ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. ரொம்ப அழகான வார்த்தை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை மட்டும் உங்களுக்காய் வாசிக்கிறேன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். கிறிஸ்தவத்தில் கொஞ்ச வருடங்களுக்கு முன்பாக ஒரு துர் உபதேசம் நூதன உபதேசமாக வந்துச்சு. இன்னைய வரைக்கும் இது இருக்கு. அதை பின்பற்றுகிறவர்கள் பல, அதுக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்காங்க. பாசிட்டிவ் கன்ஃபெஷன் அதுக்கு பேர். நெகட்டிவா பேசாத, பாசிட்டிவா பேசு, உனக்கு பாசிட்டிவா நடக்கும். நெகட்டிவா பேசணும்னா உனக்கு நெகட்டிவா நடக்கும். இது ஒரு வேதாகமத்திற்கு தவறான புறம்பான ஒரு துர் உபதேசம். ஆண்டவருடைய வேதம் புதிய ஏற்பாட்டில் துவக்கத்தில் மலைப்பிரசங்கத்தில் இயேசுனா சொல்லிட்டாரு, எப்பா உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிரும். உள்ளதை உள்ள மாதிரி சொல்லு, அவ்வளவுதான். அப்போ பாசிட்டிவ் கன்ஃபெஷனும் தவறு, நெகட்டிவ் கன்ஃபெஷனும் தவறு. என்ன சம்பவமோ உள்ளதை உள்ளதுன்னு சொல்லு, அந்த கன்ஃபெஷன் மட்டும்தான் கரெக்ட். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கன்ஃபெஷனுக்கு நம்ம பிரசங்கிமார்கள் அமெரிக்காவில் இருந்து இந்தியா வரைக்கும் என்ன நிறைய உபதேசங்கள், அங்கேருந்து அந்த துருபதேசம் வருது நமக்கு. அவர்கள் எடுக்கிற அந்த வேதாகம பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோசே 12 வேவுக்காரர்களை கானானை வேவு பார்க்கும்படி அனுப்பினார். 12 வேவுக்காரர்கள் அந்த கானான் தேசத்தை பார்க்க போனாங்க. அவர்கள் பார்த்தது எல்லாம் ஒரே தேசம்தான். 12 பேர்ல 2 பேர் ஒரு டீமா பிரிஞ்சுக்கிட்டாங்க, 10 பேர் ஒரு டீமா பிரிஞ்சுக்கிட்டாங்க, உள்ள போனாங்க. இந்த 12 பேரும் பார்த்த காட்சிகள் ஒரே காட்சி தான். ஒரே நாட்டுக்குள்ளே தான் போனாங்க. அவர்கள் கண்ட காட்சி ஒரே காட்சி தான். அவர்கள் அங்கிருந்து செய்தியை கொண்டு வந்து இங்கே சொல்லும் பொழுது 10 வேவுக்காரர்கள் அந்த செய்தியை ஒரு விதமாக சொல்கிறாங்க. இந்த 2 வேவுக்காரர்கள் அதே செய்தியை இன்னொரு விதமாக சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க? 10 வேவுக்காரர்கள் சொன்னாங்க, இந்த தேசத்தை நம்மால சுதந்திரிக்க முடியாது, அவங்கெல்லாம் பெரிய பெரிய ராட்சதர்களா இருக்காங்க, அவங்களுடைய வீடே பெரிய உயரமா இருக்கு, பெரிய பெரிய கோட்டைகளில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், நசுக்கிடுவாங்க, நம்ம போய் தேசத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு இந்த 10 பேர் சொன்னாங்க. ஜனங்கள் எல்லாம் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 பேர் வந்து சொன்னாங்க, எல்லாத்தையும் உட்காருங்கப்பா, அழாதீங்கன்னு உட்கார சொல்லி, நாம எளிதாக அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னாங்க. இப்போ இதை எடுத்துக்கிட்டு தான் இந்த துருபதேசத்தை கட்டமைச்சாங்க. அந்த 2 பேர் சொன்னதுதான் நடந்துச்சு. இந்த 2 பேரும் பாசிட்டிவா சொன்னாங்க, இந்த 10 பேர் நெகட்டிவா சொன்னாங்க. ஆனால் அது தவறு. பார்த்தது ஒரே காட்சியை தான் 12 பேரும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். பார்த்ததை தான் சொன்னாங்க அவங்க.
என்ன பிரச்சனை? 10 பேருடைய பார்வைக்கும் இந்த 2 பேருடைய பார்வைக்கும் நிறைய வித்தியாசம். ஒரே காரியத்தை தான் பார்க்குறோம். ஆனால் நம்ம என்ன ஆங்கிளில் அந்த காட்சியை நம்ம பார்க்குறோம், அணுகிறோங்கிறதுல வித்தியாசம். இந்த 10 பேரும் அந்த 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 காரியத்தை, அந்த காட்சியை பார்த்தாங்க, அந்த தேசத்தை பார்த்தாங்க. அந்த தேசத்தில் உள்ளவங்க ராட்சதர்கள் தான் உண்மையிலே ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட் உள்ளவங்க இவங்களை விட. அப்போ இந்த 10 பேரும் அந்த காட்சியை பார்த்தாங்க, அந்த ராட்சதர்களை பார்த்தாங்க, அவங்களையும் தங்களையும் ஒப்பிட்டு பார்த்தாங்க. அப்படி ஒப்பிட்டு பார்த்தா அவங்க சொன்னது இதுதான், கரெக்டு தான். அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், நசுக்கிடுவான், நம்மளை கொன்றுவாங்க. இப்போ அவருடைய பார்வையில் என்ன பிரச்சனை? தங்களையும் அந்த பிரச்சனையும் ஒப்பிட்டு பார்த்தாங்க, முடியல. ஆனால் இந்த 2 பேர் அதே காட்சி, அதே ராட்சதர்களை தான் பார்த்தாங்க. ஆனால் இவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னா, அவங்களையும் அவங்க பார்த்த ராட்சதர்களையும் தெய்வத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தாங்க. அப்படி பார்த்தா ராட்சதர்கள் வெட்டுக்கிளி மாதிரி இருந்தா தெய்வம் பெரியவர், கட்டாயம் வெற்றி தருவார்னு சொன்னாங்க. நம்முடைய பார்வை பல நேரங்களில் நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி கடன் ஆயிற்று. 50 லட்சம் கடனில் இருக்கையா, 1 கோடி ரூபா கடன், என்னால் நினச்சி கூட அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ண முடியாது, எப்படியோ கடன் அப்படி ஏறி போச்சு. இப்படி அழுற மக்கள், கடன் மிகுதியினால் தற்கொலை செய்கிற மக்கள் ரொம்ப பேர். அந்த கடன் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வியாதி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் பல பிரச்சனை, இந்த பிரச்சனையும் நம்மளையும் ஒப்பிட்டு பார்த்தா ஒரு நாளும் அந்த பிரச்சனை தீராது. அந்த பிரச்சனையை நம்ம மேற்கொள்ள முடியாது. பிரச்சனையும் இயேசுநாதரையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.